ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாக்கியலட்சுமிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே கேன்டீன் பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் நிறைய ஃபேமிலி பிரச்சனைகள் வர்றதுனால அவங்க ரொம்ப தோண்டு போய் கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு பழனிசாமி வந்து, எதுக்காகம்மா இப்படி தோண்டு போய் உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி செலியனோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி வந்து மாலினி வந்து செலியனை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து செலியன் வந்து எப்போவுமே அவங்க குடும்பத்தோடு தான் வாழணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் இந்த மாலினி வந்து அவனை விடுறதே இல்லை, ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ போய் ஜெனியோட அப்பாட்ட போய் வந்து செலியனை பற்றி ரொம்ப தப்பாக பேசி பிரச்சனையை கிளப்பிட்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பிரச்சனை பண்ணால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப புலம்புறாங்க. பழனிசாமி, கவலைப்படாதீங்கம்மா, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி கிளம்புறாரு. அதுக்கப்புறம் மாலினியை பற்றி எல்லா டீட்டெயிலையும் வந்து பழனிசாமி விசாரிக்கிறாரு. அவங்க எதுக்காக செலியனை லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பின்னாடி போய் டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற எல்லா டீட்டெயிலையுமே தரவாக தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மாலினி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் மாலினி வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லாமல், நீ உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள், என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பழனிசாமி சொல்கிறாரு, நீங்கள் வந்து செலியனை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம், செலியன் வந்து என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறாரு, நானும் அவரும் கொஞ்ச நாளில் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மாலினி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பழனிசாமி சிரிக்கிறாரு. ஏன் அம்மனி, ஏற்கனவே வந்து செலியனுக்கும் ஜெனிக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சே, நீங்கள் மறுபடியும் எப்படி நீங்கள் செலியனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஜெனியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பழனிசாமி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் யார், எதுக்காக வந்து நீங்கள் செலியன் கூட பழகிறீங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலியனை மட்டுமே டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பழகலை, எத்தனை பேர் கூட பழகிட்டு இருக்கீங்க, யார்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மாலினி முன்னாடி அந்த டீட்டெயில் எல்லாம் காட்டுறாரு. அதை பார்த்த உடனே மாலினி செம்ம ஷாக்காகிறாங்க. என்னடா இது, எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாலினி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ பழனிசாமி சொல்கிறாரு, இல்லை மணி, இதுதான் கடைசியாக இருக்கணும், இன்னொரு டைம் நீங்கள் செலியன் தம்பியை வந்து தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா இந்த மொத்த ஆதாரத்தையும் நான் போலீஸில் கொடுத்து கண்டிப்பாக உங்களை கம்பி எண்ணெய் வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாரு. அந்த நேரம் மாலினி வந்து பழனிசாமியை பார்த்துட்டு, என்னடா இது, இப்படி பாக்கியா இப்படி நம்ம வந்து செலியன்கிட்ட நெருங்காத மாதிரி இவ்வளோ நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்களே, நம்மளோட எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாலினி ரொம்ப டென்ஷனோட பாக்கியாவை பற்றி யோசிக்கிறாங்க. பழனிசாமி அங்கேருந்து கிளம்புறாரு. கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.